வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வரும் 7 நாட்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி கிரகநிலை அமைய போகுது, ராசி நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, எந்த கிரகநிலை மாற்றங்கள் நடைபெறும், அவர்களுக்கு உண்டான பலன்கள் மற்றும் குடும்பம், தொழில், கல்வி இவற்றையும் பார்க்கலாங்க. அது மட்டுமல்லாது உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களையும் பூர்த்தி செய்யலாங்க. போனிலோ அல்லது நேரில் வந்தோ உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த முறையில் இங்கே பலன்களும் சொல்லப்படுதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேங்க. துலாம் ராசி அன்பர்கள் எப்பவுமே அன்பானவர்கள், அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, மதிப்பும் மரியாதையும் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும், மற்றவர்களை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டார்கள், அவர்களாகவே அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு செயல்படுவார்கள். மதிப்பும் மரியாதையும் கொடுக்க தெரிஞ்ச சிறந்த குணவாதிகள் அப்படின்னு சொல்லலாங்க. இவர்கள் எப்பொழுதும் தன் உழைப்பில் ஈடுபாட்டுடன் எப்பொழுதும் காணப்படுவார்கள். தன் சுதந்திரத்தை விட குடும்ப நன்மைக்கே தனது மொத்த உழைப்பையும் போடும் சிறந்த குணவாதிகள் இந்த துலாம் ராசிக்கார அன்பர்கள்னு சொல்லலாம். அவங்க சகோதரத்துவமாகட்டும் நண்பர்களாகட்டும் குறைந்த அளவே இருந்தாலும் அவர்கள் சிறந்த முறையில் அவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய சிறந்த மனப்பக்குவம் உள்ளவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போது அடுத்து வரும் 7 நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிள்ளைகளால் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழுது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு பணப்பழக்கம் இருப்பதால் செலவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ளுவீங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் தானாகவே எந்த முயற்சியும் எடுக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டும் நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கை துணைவி வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் வாரமாகவும் அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து உடன் பிறந்தவர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சிக்கை உங்களுக்கு தரும். அவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்த ஒரு நோய் நொடியிலிருந்தும் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு சுமூகமாக நடைபெறும் மாதமாக இருக்குது. அரசாங்க வகையில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, புதிய வேலைக்கு முயற்சி செய்வது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம பதிவில். நீங்கள் புதிதாக வேலை தொடங்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் தொடங்கலாம். எந்த தங்கு தடையுமின்றி அது சுயமாக நடைபெறுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராசியில் இந்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்திரை 3, 4 பாதங்களில் இருக்கவங்க எப்படி இந்த மாதம் தொடர்ந்து செயல்படுவாங்க, அவர்களுக்கான இடமாற்றம் மற்றும் கிரக நிலை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும் அப்படின்னு சொல்லலாம். பண நடமாட்டம் சீராக இருந்து வரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வேறு என்ன காரர்களுக்கு எதிரிகள் அடங்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் செய்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து வேறு என்ன பார்த்திங்கன்னா, கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிக லாபம் ஈட்டும் சமயமும் இந்த மாதம் அவர்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் வண்ணம் உள்ளதுங்க. வேறு என்ன, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அடுத்து வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் சந்தோஷங்கள் நீங்கள் அதிகம் கிடைக்க பெறுவீங்க. பிள்ளைங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லலாம். சிறந்த போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை உங்களுக்கு அள்ளித்தரும் மாதமாகவும் இந்த மாதம் அவர்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். தாய் உடல் நலனில் கவனம் செலுத்தி வருவது மிகவும் சிறந்த அவசியமானதுங்க. ஏன்னா அடிக்கடி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலை ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால் தாயை முதல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன காய்ச்சல், சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படும். அதை உடனுக்குடன் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான நிலைமை இருக்குங்க. தெற்கு தென்கிழக்கு திசைகள் அனுகூலம் தரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த திசையில்
முறையில் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நன்மையே நடக்குங்க. அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதங்களில் உள்ள நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை உங்களுக்கு தேவைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் நீங்கள் பயணம் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்தாலும் அது சீக்கிரம் முடிந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். இது சிறந்த பொதுவாக இந்த ராசியினருக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் தொழில் வியாபாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சிறப்பாக நடக்கும்னு சொல்லலாம். பணவரத்தும் அதிகரித்து காணப்படுங்க. அதில் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பழைய கடன்களை திருப்பி செலுத்திய கூட நிலை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த இராஜாங்க ரீதியான சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க அனுகூலங்கள் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அடுத்து வேற என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கி போய்விடும். வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அது உங்கள் குடும்பம் மட்டுமல்லாது மனைவி மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் இது கருதப்படுதுங்க. சிலருக்கு திருமணம் கைகூடி வரும் நிலைமையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையான நெருக்கம் அதிகமாக காணப்படும் சொல்லலாம். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கலாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அதிகமே கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கலைத்துறையினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிக்கலான நாட்களை தரக்கூடிய மாதமாக திகழ்து. எதிர்பாராத தகவல்கள் தாமதமாக வந்தாலும் கூட இருப்பவரிடம் எந்த விஷயத்தை சொல்லும் போதும் மிகவும் கவனம் தேவைப்படுதுங்க. பொருளாதாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். அது மட்டுமல்லாது எதிர்ப்புகள் விலகக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தது கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் தீர்ந்து போகும்னு சொல்லலாம். பல வகையான ஓங்கங்கள் ஏற்பட இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு திகழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை. அரசியல் வேலையில் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான தேவைகள்லாம் இருக்குங்க. தொழிலில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கும் மாதமாக இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. பழைய பாக்கிகளில் வசூலிப்பதில் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் அதுவும் கைகூடி வரும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். அடுத்து வேறு என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி எடுக்க முயற்சி செய்ய இந்த மாதம் சிறந்த மாதமாக கருதப்படுதுங்க. நீங்கள் மாணவர்களை கல்வியில் எந்த ஒரு விளையாட்டாக இருக்கட்டும், பாடங்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு போட்டிகளில் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமாக திகழ்து அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு நன்மையே உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியை 9 முறை நீங்கள் வலம் சென்று வழிபடலாங்க. இப்படி வழிபட்டு பாருங்கள். உங்களது கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பெற சிறந்த வழிமுறையாக சொல்லலாம். வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் தினமும் நெய்விளக்கு அகலில் ஏற்றி நீங்கள் கும்பிட்டு வந்தால் உங்களது கஷ்டங்கள் சீக்கிரமே தீர்ந்து போகுங்க. அதில் உள்ள நவகிரகங்களை நீங்கள் 9 முறை சுற்றி வர வேண்டும். அப்படி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களது திருமண வரமோ குழந்தை வரமோ எதுவாக இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறந்ததாக தாங்க காணப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்ப்பிறையில் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கள், புதன், வெள்ளி இதெல்லாம் முக்கியமான நாட்களாக கருதப்படுதுங்க. தேய்பிறையில் பார்த்திங்கன்னா திங்கள், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் சிறந்த நாட்கள்னு சொல்லலாம். அடுத்தது சந்திராஷ்டம தினங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23, 24 சந்திராஷ்டம தினங்களாக சொல்லலாங்க. அதிர்ஷ்ட தினங்கள் இந்த மாதம் 16, 17 இந்த மாதம் முக்கியமான மாதமாக உள்ளதால் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களது நன்மையை பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன்.
நிதானத்துடன் செயல்படும் எந்த ஒரு வேலையில் உள்ள தடைகள் உங்களுக்கு நீங்க, அதுவும் இல்லாமல் நிதானத்துடன் திட்டமிட்டு நீங்கள் செயலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலையும் நற்பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுதுங்க. அதனால் எந்த கவலையும் இன்றி எந்த செயலை நீங்கள் தொடங்கினாலும் அது உங்களுக்கு முன்னேற்றத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.